அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி. ஒவ்வொரு வருடமும் கோவை ஈசா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நேற்று நடந்த இந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய இணை அமைச்சர் எல். முருகன், தமிழ்நாடு மாநில பா.ஜ.க. தலைவர் கே. அண்ணாமலை ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். மற்றும் அ.தி.மு.க. முன்னாள் அமைச்சர் எஸ். பி. வேலுமணி அவர்கள், புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் கர்நாடகா துணை முதல்வர் கே. டி. சிவக்குமார் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். மற்றும் நடிகர்கள் பார்த்தால் நடிகர் சந்தானம் மற்றும் நடிகை தமன்னா ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சத்குருவின் முன்னிலையில் தியான மையங்கள் மற்றும் மந்திர உச்சாரணங்கள், இசை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சத்குரு வழிநடத்தும் நள்ளிரவு தியானத்தில் மட்டுமே உச்சரிக்கப்படும் திருவைத்திருந்து மகா மந்திரம் இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் தீட்சையாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மிராக்கிள் ஆஃப் த மைண்ட் என்னும் மொபைல் செயலி சத்குரு அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த செயலியில் தியானம் எப்படி செய்வது, எந்த வகையில் தியானம் செய்யலாம் என்ற அறிவுறுத்தலில் இந்த மொபைல் செயலியில் காணப்படுகிறது. இந்த மொபைல் செயலி தினமும் காலை 7 நிமிடங்கள் சத்குருவின் வழிகாட்டுதலின்படி மக்கள் தியானம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தியானலிங்கம் லிங்க பைரவி பார்வையிட்டார். சத்குரு அமைச்சர் அமித்ஷாவுக்கு ருத்ராட்ச மாலை மற்றும் கருப்பு சால்வை அணிவித்து தியான லிங்கத்தை சுற்றி வழிபட்டார். ஆதியோகி சிலை முன்பு அமர்ந்து மகிழம் மரத்துக்கு தீர்த்தம் ஊற்றி யாக குண்டத்தை தீ மூட்டி சிவராத்திரி விழாவை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள். சத்குரு சக்கி வாசுதேவ் அவர்களால் நடத்தப்படும் மகா சிவராத்திரி விழாவில் மனம், உடல், உயிர் அனைத்தும் ஒருங்கிணைந்து தமிழக மக்களை பக்தி பாதையில் வழிநடத்தி செல்கிறார் என்று பெருமிதத்தோடு அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார். மேலும் விழாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பிற நாட்டில் உள்ள இசை கலைஞர்கள், பக்தர் கோடிகள் பல்லாயிரம் கணக்கானோர் கலந்து கொண்டு தன் பக்தியை வெளிப்படுத்தினார்கள். இசை நிகழ்ச்சிகள் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் சேர்ந்த பிரபல பாடகர் சத்ய பிரகாஷ் மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த பாடகி சுபா ராகவேந்திரா, மராத்திய இசை சகோதரர்கள் அஜய் அப்துல், குஜராத்தின் நாட்டுப்புற இசை கலைஞர் முக்திதான் காத்வி மற்றும் ஜெர்மனி பாடகி கசாண்ட்ரா ஆகியோர்கள் தங்களுடைய இசை நிகழ்ச்சிகளின் மூலமாக பக்தர்களையும் மகிழ்வித்து வழிபாடு நடத்தினார்கள். நன்றி, வணக்கம்.